வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி பார்த்து ஒருத்தர் கேட்டாராம். ஒரு கணவன் மனைவிலாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு கூடி வரவு. அவங்கள பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், அடுத்த ஜென்மம்னு ஒன்று கிடையாது, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா எத்தனை மனைவிமார்கள் இதே புருஷனோட குடும்பம் நடத்த ஆசைப்படுறீங்க? அடுத்த ஜென்மம் ஒன்று கிடையாது, எத்தனை புருஷன்மார்கள் இதே மனைவியோட குடும்பம் நடத்த ஆசைப்படுறீங்க? அப்போ ஒரு கணவனும் மனைவியும் கூட்டத்தில் பேசிக்கிட்டாங்களாம். 7 ஜென்மம் ஆனாலும் அந்த புருஷன் சொல்றாரு மனைவி கிட்ட, 7 ஜென்மம் ஆனாலும் அந்த புருஷன் மனைவி கிட்ட சொல்றாரு, 7 ஜென்மம் ஆனாலும் நீ தாண்டி ராசாத்தி எனக்கு மனைவியா வரணும். அந்த மனைவி சொல்லிச்சான், அந்த 7வது ஜென்மமே இதுதான் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மனைவி சொல்லிச்சான், 7வது ஜென்மமே இந்த ஜென்மம் தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். அந்த லட்சணத்துல இருக்குதுங்க ஒண்ணு ஃபேமிலி. அதுதான் கர்த்தரற்ற ஒரு நிலையில போய் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ள கல்யாணம் வந்துரு. அவன் சொன்ன, உன் கஷ்டத்துல நான் வராம இருப்பானா? உனக்கு கஷ்டம்னா நான் வராம இருப்பானா? என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவர்களுக்கு புரியாமலே இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உலகத்துல வர எல்லாமே அப்படிதான் இருக்கு பாருங்க. எல்லாரும் அந்த மேரேஜ், அந்த திருமணத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க, அதை தான் ஒரு காமெடி ஆக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல கர்த்தர் இல்லை, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் இல்லாததுனால திருமண வாழ்க்கையே அத்தனை ஒரு பாதிப்பானது என்பது போலவே. ஒருத்தன் சொன்னானா, கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்க போறேன். இன்னொருத்தன் சொன்னானா, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. 2 காரியத்தையும் ஒண்ணு சந்தோஷமா இருக்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். 2 நீ எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அநேகருக்கு பார்க்கறாங்க, கண்ணால பார்க்கறாங்க, பலருடைய குடும்பங்கள் சிதைந்து போயிருப்பதை பார்க்கிறார்கள். பல குடும்பங்கள் பாதிக்கப்படுவதை பார்க்கக்கூடிய தலைமுறைகள் தீர்மானம் பண்ணிட்டாங்க, கல்யாணமே வேணாம். எங்க வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க பாருங்க. அந்த தம்பி என்னைய மனைவி பார்த்து, அவங்க ஃபேமிலி நிறைய விஷயம் அவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வாலிபன், திருமண வயசுள்ள வாலிபன். அவன் சொன்னா, நான் ரொம்ப உறுதியா இருக்கேன்னா. எதுலப்பா உறுதியா இருக்க? கல்யாணமே வேணான்றதுல. கல்யாணமே வேணான்றதுல உறுதியா இருக்கா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான குடும்பங்களை பார்த்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க நல்லா இல்லையே, அவங்க ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு, நம்ம மட்டும் பெட்டர் ஆயிடுவோமா? நான் சொல்றேன், கர்த்தர் இல்லாம அது எவ்வளவு அலங்காரமான குடும்பமா இருந்தாலும் அது நிச்சயமாய் அலங்கோலமாய் மாறும் சமூகத்தின் வாழ்க்கை. ஆனா உன் வாழ்க்கை பெரிய அலங்காரமே இல்லை, சாதாரணமா இருந்தா கூட நான் சொல்றேன், கர்த்தர் உன் லைஃப்ல இருந்தா உன் குடும்பத்தை போல ஒரு பாக்கியமான குடும்பம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. நான் அனுபவித்து சொல்லுகிறேன், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் சத்தியத்தின்படி நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இல்லாத எந்த குடும்பமே ஆனாலும் சரி, அது அலங்கோலங்களில் தான் முடிகிறது. உன் வாழ்க்கை அலங்கோலமாய் இருந்தாலும் கர்த்தர் இருப்பாரேயானால் உன் குடும்பம், உன் வாழ்க்கை அது நிச்சயமாய் அலங்காரமாய் மாறும். சேனைகளின் கர்த்தராலே உன்னுடைய குடும்பம் அடையாளமானதாக, அற்புதமானதாக, ஆசீர்வாதமானதாக மாறும். அப்போ வீட்டுல கர்த்தர் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் முக்கியம். எங்க முக்கியம் தானேங்க? அப்பதானே ஒரு அரைச்ச மாவை 10 நாளா வச்சு தோசை சுட முடியும். சில வீட்டில் தினமும் தோசை தான், தோசை, இட்லி. ரொம்ப வசதியாகி போச்சு. ஏன்? ஃப்ரிட்ஜ் வந்ததுனால. சொல்லுங்க, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் முக்கியம், ஏசி முக்கியம், ஃபர்னிச்சர் முக்கியம், என்னென்னலாம் முக்கியம், எல்லாம் முக்கியம். அதை விட அதிகமா கர்த்தர், அவர் வார்த்தை, ஜெபம், குடும்ப ஜெபம், துதி, ஸ்தோத்திரம் முக்கியம் என்ற மனப்பக்குவம் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நான் சொல்லுகிறேன், உன் வீடு தான் அலங்காரமா இருக்கும், உன் குடும்பம் தான் அடையாளமா இருக்கும், உன் குடும்பம் தான் சாட்சியா இருக்கும். பல உதாரணத்தின் குடும்பங்களில் முன் உதாரண குடும்பமாய் உன் குடும்பம் திகழும். யாரால? கர்த்தரால, சேனைகளின் கர்த்தராலே. அப்படிப்பட்ட மகத்துவமான குடும்பமாய் உங்கள் குடும்பம் மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? அப்போ கர்த்தருடைய அந்த மகத்தான அந்த பிரசன்னம் இல்லை என்றால் குடும்ப உறவுகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவ பயம் இருக்காது, கர்த்தரை மதிக்கிற மதிப்பு இருக்காது. அப்ப எப்படி இருப்பாங்கன்னா, ஒருவரை ஒருவர் பட்சிக்க கூடியவர்களாகவே இருப்பார்கள்.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது, வேகமாய் வாசிங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16 16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. இங்க நீங்க பாக்குறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சிம்சோன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவங்க தாய் தகப்பனாருக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளை. இப்போ இவன் தேர்வு செய்து கொண்ட ஒரு ஃபேமிலி, தெளிலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கிட்ட போறான். அவன் போயிட்டு என்ன பண்ணிட்டான், இதான் என் ஃபேமிலிப்பா, இங்கே தான் நான் ஜல்சா பண்ண போறேன், இங்கே தான் நான் ஜாலியாக இருக்க போறேன், இதான் எனக்கு சூப்பர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சூப்பராக அங்கே போயிட்டு ஃபிட் ஆயிட்டான். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனா அந்த குடும்பத்துல என்ன இருந்துச்சு, அவன் கண்களுக்கு இன்பமான எல்லாமே இருந்துச்சு தவிர கர்த்தர் அந்த இணைப்புல இல்ல. கர்த்தர் அந்த இணைப்புல இல்லாததுனால இவர்களுடைய உரையாடல் எப்படி இருந்ததாம், வசனத்தை பாருங்கள். தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தின் நிலைப்பாடு இதுதான் இருக்கு. ஒவ்வொரு கணவன்மார்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொன்னா தன் மனைவியை சாகடிச்சிருவாங்க. சாகடிக்கிறதுனா உடனே உசுறு போறது பாருங்களேன், அது பெரிய மேட்டரே கிடையாது. தினம் தினம் வச்சு செய்வானுங்க. பேசுற பேச்சு அப்படி இருக்கும், நடந்துக்கிற நடத்தை அப்படி இருக்கும். அது இல்லாமல் வாங்குற சம்பளத்தெல்லாம் போதையில் போட்டு வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு மனைவியினுடைய நிம்மதியை கெடுத்து, ரெண்டுமே நான் சொல்றேன், ஆண்களும் அப்படித்தான் பெண்களும். ஒரு பெண்ணுக்குள் தேவ பயம் இல்லை என்றால் அவள் இப்படித்தான் இருப்பாள். தன் புருஷனை வதைப்பாள், வாதிப்பாள், நிம்மதி எடுப்பா. சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கெல்லாம் கத்தி எடுத்து குத்த வேண்டிய அவசியமே இல்லை. பேசின ஒரு வார்த்தை போதும், இருதயம் கிழிஞ்சு ரத்தம் ஊத்தும். கல்லடி அதான் சொல்லுவாங்க, கல்லடி கூட தாங்கிடலாம், சொல்லடியை தாங்க முடியும். எத்தனை குடும்பங்கள் என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது தெரியுமா? தினம் தினம் கணவன்மார்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், தினம் தினம் மனைவிமார்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் அந்த குடும்பம் வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. தேவன் வாழ்க்கையை கொடுத்த நோக்கம் சாகிறதுக்காக இல்ல, வாழ்றதுக்காக. தேவன் கணவனை கொடுத்த நோக்கம், மனைவியை கொடுத்த நோக்கம், பிள்ளையை கொடுத்த நோக்கம், குடும்பத்தை கொடுத்த நோக்கம் அற்புதரகமான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆனால் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடத்தைகள், செயல்கள், பேச்சுக்கள், வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா கொள்ளுற மாதிரி இருக்கா. இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள் இந்த வண்ணமா இருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு தேவ பயம் இல்லை. கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவன் இந்த மனுஷன், இவன் லைஃப்ல கர்த்தர் இல்லை, இவன் லைஃப்ல ஆண்டவர் இல்லாததுனால பாருங்க, தினம் தினம் ஒருவரை ஒருவர் பட்சிக்கிறதாய், ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு இருக்கக்கூடியதா இருந்து கடைசியில் அந்த மனுஷன் சொல்றான், சாகிறதே மேலு, இவ கூட வாழ்றதை விட சாகிறதே மேலு. ஆனா இவன் தான் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு நேசமா ஸ்நேகமா பிடிச்ச வாழ்க்கை கிடைச்சிருக்கு, பிடிச்ச வாழ்க்கை கிடைச்சிருக்கு. பக்கத்துல பாத்துக்கலுங்க, கிடைச்ச வாழ்க்கை வேணுமா பிடிச்ச வாழ்க்கை வேணுமா? இப்ப எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, சோத்துறோம். இப்ப என்ன திரும்ப சொல்வீங்க, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை வேணாம், பிடிச்ச வாழ்க்கை வேணாம், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை போதும். இப்ப சொல்வ நைனானி, கிடைச்ச வாழ்க்கையும் பிடிச்ச வாழ்க்கையும் கர்த்தரை பிடிச்சி வைங்க உங்க லைஃப்ல. நான் சொல்றேன், இங்க கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன பண்றான், பிள்ளைகள் பெற்றாரை வேதனைப்படுத்துவது, பெற்றார் பிள்ளைகளை வேதனைப்படுத்துவது, மனநோவு உண்டாக்குவது, சாகத்தக்கதாய் ஜீவன் வெறுத்து போவது. என்னடா வாழ்க்கை? சில பேர்லாம் அப்படியே கேட்டிருக்கேன், தினமும் நல்லா சம்பாதிக்கிறேங்க. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவர் சொல்றாரு மாசம் 2.5 லட்சம் சம்பாதிக்கிறோம் ஐயா. சொல்றாரு என் பேக்கெட்ல எப்பவுமே, அவர் சொல்றாரு, ஏடிஎம் கார்டு இருக்கும், ஏடிஎம் கார்டுல என் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லேக்ஸ் கணக்கான டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். சொல்றாரு பர்ஸ்ல ஏடிஎம் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, என்னுடைய அக்கௌண்ட்ல இத்தனை லேக்ஸ் இருக்கு. அது இல்லாம நெட் கேஷா குறைஞ்சது மினிமம் 10,000 என் பர்ஸ்ல இருக்கும் எப்பவுமே. ஆனா அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் ஹெல்மெட் போட்டு பைக்ல போறதில்ல, பிரச்சனையே ஹெல்மெட் மாதிரி மாட்டின்னு போறேன்.
ஒவ்வொரு நாளும் நான் ராத்திரி போர்வை எடுத்து போத்திக்கிட்டு இல்ல, பிரச்சனை தான் எடுத்து போத்திக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல பார்த்து சொல்ல, ராசாத்தி பணம் பணம்ன்றியே, பணம் பணம்னு வேலைன்னு சொல்லி கர்த்தரையும் பெரிதாக எண்ணாம, குடும்பத்தையும் மதிப்பா நடத்தாம, உலக பின்ப சென்று கொண்டிருக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ள அந்த மனிதன் சொல்லுகிறான், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, போர்வையே பிரச்சனையாக நான் போர்த்தி கொண்டிருக்கிற நிலைகள் தான் இன்றைக்கு அநேகருடைய நிலை. அப்போ எத்தனை பேருக்கு புரியுது? தினம் தினம் உங்கள் வார்த்தை கொல்லுகிற வார்த்தையாக இல்லாமல், உங்கள் வார்த்தை காயப்படுத்துகிற வார்த்தையாக இல்லாமல் கட்டுகிற வார்த்தையா இருக்க வேண்டுமேயானால் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அதான் சொல்லுகிறேன், உங்கள் மனைவிமார்களுக்கு நான் சொல்றேன், திருமணமான மனைவிமார்களுக்கு நான் சொல்றேன், உன் புருஷன் பணம் சம்பாதிச்சு உன் கொடுக்கறத விட உன் புருஷன் தேவ பயமுள்ள புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படு. அவர் எங்க போனா என்ன, எங்க வந்தா என்ன பண்ணா என்ன, மாசமானா லப்பா மொத்தமா கொத்தா ஒரு துட்டு கொடுத்தா போதுன்ற மனைவிமார்களுக்கு நான் எச்சரிக்கையா நான் சொல்றேன், கொஞ்ச நாள் அந்த மனுஷன் இதை தான் உன் லைஃப்ல செய்ய போறான். என்ன பண்ண போறான்? வாழ்க்கையே சலிச்சு போச்சு, சாகலான்னு இருக்குன்னு செய்யக்கூடிய வேலையெல்லாம் அந்த மனுஷன் செஞ்சுட்டு வந்து நிற்பான். நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளிடத்திலே முதலாவது தேவ பயத்தை உற்பத்தி செய்யுங்கள். என் கணவன் பெரிய பணக்காரன், நல்ல விஷயம்தான், ஆனா முதல் என் புருஷன் பரிசுத்தவான், என் மனைவி பரிசுத்த வாட்டி, தேவனை தேடுறவங்க, கர்த்தரை தொழுது கொள்றவங்க, இந்த ஒரு நிலைக்கு உன் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் வந்துடுச்சுன்னா நான் சொல்றேன், உன் குடும்பம் தினம் தினம் சாகாது. தினம் தினம் உன் குடும்பத்துல கொண்டாட்டம் இருக்கும், தினம் தினம் சிரிப்பு இருக்கும், தினம் தினம் செழிப்பு இருக்கும். ஏன்னா நான் சொல்றேன், தேவனோடு ஒரு தேவரக உறவு இருந்துச்சுன்னா உங்க வார்த்தை கொல்ற வார்த்தையா இருக்காது, உங்க வார்த்தை இடிக்கிற வார்த்தையா இருக்காது, கற்ற வார்த்தையா ஆயிடுமா. இங்க பாருங்கள், மணவாட்டியை குறித்து வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம், வேகமாய் வாசிங்கள், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மணவாளியே, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. ஆஹா, தேன் ஒழுகுகிறது. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. ஒரு அந்த மணவாட்டியை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. நான் சொல்லட்டுமா, உன் குடும்பமே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் ஆயிடும். கானான் தேசம் ஏதோ ஒரு இடத்துல இல்லைங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கானான் தேசம் ஏதோ ஒரு இடத்துல இல்லைங்க. கர்த்தரோடு இந்த மணவாட்டிக்கு அந்த மணவாளனோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொடர்பும் ஐக்கியம் அவ பேச்சை எப்படி மாத்துது பாருங்க, பேச்சை எப்படி மாத்துது பாருங்க, வார்த்தை எப்படி மாத்துது பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மணவாளியே. மணவாளினா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாமே ஏசப்பாவனுடைய மணவாட்டிகள் தான். எத்தனை பேர்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மணவாளி. ஆண்கள் பெண்களை பார்த்து மணவாளி. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க, வாயிலிருந்து வேற ஒண்ணு வருதுன்றீங்களா? காலையில பிரஷ் பண்ணிட்டு இப்படி வாய்கிட்ட வந்து தேன் ஒழுகுதுன்னா தேனா ஒழுகுது? சும்மா சொன்னேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மறுபடியும், உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. வேற என்னங்க வேணும் லைஃப்ல? கானான் தேசங்க உங்க லைஃப். மனைவியின் வார்த்தை இப்படி மாறிடும், புருஷனுடைய வார்த்தை இப்படி மாறும், பிள்ளையின் வார்த்தை மாறினா அதல்லவா சொர்க்கத்தின் வீடு, அதல்லவா மலை மேல் உள்ள பட்டணம். அந்த குடும்பம் தானே அடையாளங்களாய் அற்புதங்களாய் திகழக்கூடிய குடும்பங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட குடும்பமாய் நம்முடைய குடும்பம் அமைக்கப்பட வேணும்னு சொன்னா இந்த மணவாட்டிக்கு எப்படி ஃபுல்லா சாப்டர் வாசித்து பாருங்க. அந்த மணவாட்டி இவள் யார் என்று பார்த்தால், இவள் ஒரு ஆடுகளை மேய்த்து தோட்டக்காரியா இருந்த ஒரு கருப்பி.
இவ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மணவாளன் என்ற அந்த ராஜாவோட ஒரு உறவு ஐக்கியம் வலிமையா வந்ததுனால இவ சாதாரணமானவ தான். ஆனா இப்போ அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தையாய் மாறிடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம இருந்த நிலை என்ன? இந்த ஊர்லலாம் நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம தாத்தா பாட்டன்லாம் என்ன டாட்டா பிர்லாவா? எல்லாம் கோமணம் கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணவங்க தானே, எல்லாம் மாடு மேய்ச்ச பயிலுக தானே. நான் இதை மட்டமா பேசுறேன், என் தாத்தாவும் அதே கதை தான். எல்லா தாத்தா பாட்டி அங்கிருந்து வந்த குடும்பம் தான் நம்மெல்லாம். ஆனா அப்படி வந்த நம்ம இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு சூப்பரா மாத்திருக்காரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் இருந்த நிலை என்ன, இப்ப நம்ம இருக்கிற நிலை என்ன, டேடி காட் நம்மளை எவ்வளவு மகிமை வச்சிருக்கான்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நான் சொல்றேன், இன்னும் சிறந்த நிலை அடைய வேண்டுமே ஆனால் அவருடைய தொடர்போடு இணைக்கப்பட்டு உங்க வார்த்தையை நீங்க மறுரூபமாக்கணும். கட்டுகிற வார்த்தை, திடப்படுத்துகிற வார்த்தை, ஊக்கப்படுத்துகிற வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை, விசுவாச வார்த்தை, புத்தி சொல்லுகிற வார்த்தை, அப்படிப்பட்ட வாக்கியங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டுமே ஆனால் மணவாளனோடு ஒரு ஐக்கிய தொடர்பு காணப்பட வேணும். கண்கள்